கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திற்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஒபதியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தங்கி இருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள், யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நாம நன்றி சொல்லுவோமா? ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பியிருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள், யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அவருடைய சுதந்திரத்தை தருகிறார். நாம நம்மளுடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கிருபை செய்கிறார். மற்றவங்களுடைய சுதந்திரத்தை நமக்கு கொடுப்பதற்காக அல்ல, மற்றவங்களுக்கு கொடுக்கிற சுதந்திரத்தை நமக்கு அவர் கொடுக்க மாட்டார். நமக்கென்று ஆயத்தம் பண்ணின சுதந்திரத்தை நம்மளுடைய கரத்துல என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் கொடுப்பாரு. பாருங்க, ஆபிரகாம் ஆதியாகமத்துல 15ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஆபிரகாம் கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் உமது அடியாருக்கு என்ன தருவீர், எனக்கு என்ன தருவீர் என்று சொல்லி ஆபிரகாம் கர்த்தரை பார்த்து கேட்கிறார். ஆதியாகமத்துல 15ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல. உடனே ஆண்டவர் அதற்கு ஒரு பதில் சொல்வதற்கு முன்பதாக 14ஆம் அதிகாரத்துல ஒரு காரியம் நடக்குது. 14ஆம் அதிகாரத்துல என்ன காரியம் நடக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, சோதோமின் ராஜா என்ன பண்றாருன்னா, அவருடைய கையில் இருந்த வெளியேற பெற்ற பொருட்களை எடுத்துட்டு வந்து ஆபிரகாமுக்கு கொடுக்கும்படியாய் வருகிறார். ஆனா ஆபிரகாமுக்கு கொடுக்கும்போது ஆபிரகாம் என்ன பண்ணல? அதை வாங்கல. அவர் என்ன சொல்றாரு? ஒரு வாரினால் இருக்கிற இந்த சரட்டையாவது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஆபிரகாம் நோ என்று சொல்லுகிறார். ஏன் ஆபிரகாம் வேண்டாம் என்று சொல்லி சொல்றார் நீங்க பாத்தீங்கன்னா, அதே 14ஆம் அதிகாரத்துல மெல்கிசேதேக் என்கிற தேவனுடைய பிரதான ஆசாரியன் அவர் வந்து சொல்லுகிறார், உன்னதமானவர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி, உன்னதமானவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி, உன்னதமானவருடைய ஆசீர்வாதமே உனக்கு தங்கி இருக்கும் என்று சொல்லி சொன்ன அந்த வார்த்தை ஆபிரகாம் கேட்டு அவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் தான் எனக்கு என்ன பண்ணுவாரு? எனக்கு கொடுக்க வேண்டிய நன்மையை தருவாரு, எனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தருவாரு, நான் பெற வேண்டிய சுதந்திரத்தை அவருடைய கரத்துல தான் நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி சோதோமின் ராஜா கொண்டு வருகிற இந்த நன்மையை வேண்டாம் என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு? புறக்கணிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணினதை அவர் நிச்சயமாய் தருவார். நாம மனுஷரை பார்த்து என்னுடைய ஆசீர்வாதத்தை தான், என்னுடைய நன்மையை தான் என்று சொல்லி நான் கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா எனக்காக நன்மையை, எனக்கான ஆசீர்வாதத்தை, எனக்கான சுதந்திரத்தை அவருடைய கரத்திலிருந்து தான் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அதான் நாம நீதிமொழிகள்ல பார்க்கிறோம். நீதிமொழிகள்ல 30ஆம் அதிகாரத்துல ஒரு அருமையான ஒரு விண்ணப்பம் உண்டு. என் படியை எனக்கு அளந்து தாரும். அல்லேலூயா. என்னுடைய நன்மை எனக்கு நீங்க தாங்க ஆண்டவரே, என்னுடைய சுதந்திரத்தை நீர் எனக்கு தாங்க. நான் என்ன நன்மை என்னுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணுமோ அதை நீர் எனக்கு தாங்க என்று சொல்லி நாம் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்துல கேட்கணும். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கிரியை செய்வாராக. உங்களுடைய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கிரியை செய்வாராக. உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த புதிய மாதத்தை உங்களுக்கு நன்மையாய் மாற்றி தருவாராக. ஹல்லேலூயா. ஆதியாகமத்துல 49ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும்போது யோசேப்பு, யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளை வரவழைத்து ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. 49:28 வாசிங்க. இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரமும் அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான், அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி
அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அது அப்படின்னா சிமியோனுடைய ஆசீர்வாதம் லேவிக்கு கிடையாது, லேவினுடைய ஆசீர்வாதம் தானுக்கு கிடையாது, தானுடைய ஆசீர்வாதம் யோசேப்பு கிடையாது. சிமியோனுக்குரிய ஆசீர்வாதம் எதுவோ அது சிமியோனுக்கு, லேவினுடைய ஆசீர்வாதம் எதுவோ அது லேவிக்கு, தானுடைய ஆசீர்வாதம் எதுவோ அது தானுக்கு, பெஞ்சமினுடைய ஆசீர்வாதம் எதுவோ அது பெஞ்சமினுக்கு. 12 பிள்ளைகளுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் எதுவோ அது என்று சொல்லி யாக்கோபு என்ன பண்றாரு? அவனுக்குரிய நன்மையை, அவனுக்குரிய சுதந்திரத்தை அவனுக்கு சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படிதாங்க. என்னுடைய ஆசீர்வாதம் என்னவோ அதுதான் எனக்கு தருவார். மற்றவனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து கொடுக்க மாட்டாரு. நானும் மற்றவனுடைய ஆசீர்வாதத்தை நான் விரும்ப ஆசைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் இந்த மாதத்துல நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் இருந்துதான், யாக்கோபு சொல்லி ஆசீர்வதிக்க தான் முடியும். அந்த ஆசீர்வாதத்தை பெற செய்வது யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ நான் ஆராதிக்கிற தேவன் யாரு? அவர் யாக்கோபின் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபே தன்னுடைய பிள்ளைக்கு தன் ஆசீர்வாதத்தை சொல்லி ஆசீர்வதிக்க முடியும்னா யாக்கோபை படைத்த தேவன், ஹல்லேலூயா, யாக்கோபின் தேவனாயிருக்கிற கர்த்தர், அவர் நம்முடைய சுதந்திரத்தை நிச்சயமாய் நாம் சுதந்திரிக்க கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தான் சத்ருவானவன் நமக்கு பெரிய ஒரு தடையா இருக்கிறான். நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல என்னுடைய சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி பிசாசானவன் ரொம்ப மும்முரமா இருக்கிறான், ரொம்ப நோக்கமா இருக்கிறான். யோபினுடைய வாழ்க்கையில பாருங்க, யோபினுடைய வாழ்க்கையில அவனுடைய சுதந்திரத்தை அவன் பெற்றுக்கொண்டு அனுபவித்து நன்றாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். பிசாசுக்கு என்ன பண்ணல? பிடிக்கல. பிசாசு எப்படியாவது யோபு தன்னுடைய சுதந்திரத்தை அனுபவிக்க கூடாது என்று சொல்லி ஒரு பெரிய காரியத்தை கொண்டு வருகிறான். என்ன காரியம்? அவனுடைய வெல்த் எல்லாத்தையும் எடுத்தான். ஃபர்ஸ்ட் அவனுடைய வெல்த் எடுத்தான், அப்புறம் அவனுடைய ஹெல்த் எடுத்தான். எல்லாவற்றையும் எடுத்த போது கூட யோபு ஒரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு என்ன பண்ணல? வெளியே வரல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல யோபு காத்திருந்ததுனால யோபினுடைய ஆசீர்வாதத்தை யாருனாலையும் பறிக்க முடியல. ஆண்டவர் மீண்டுமாய் இரட்டத்தனையாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சத்ருவானவன் பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையில 17ஆம் வயதுல ஆண்டவர் அவனுடைய சுதந்திரம் என்ன என்று சொல்லி ஒரு சொப்பனத்துல காண்பிக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில அன்றையிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. ஏன் தெரியுமா? ஏன்னா அன்றைக்கு தான் தேவனுடைய திட்டம் என்ன என்று சொல்லி யோசேப்புக்கு வெளியானது. அப்போ யோசேப்புக்கு 17ஆம் வயதுல அந்த சொப்பனத்தை அவன் பார்க்கும்போது இதுவரைக்கும் அவனோடு கூட நன்றாய் பழகின அவனுடைய அண்ணன்மார்கள் இப்பொழுது அவனுக்கு அகைன்ஸ்டா வந்துட்டாங்க. ஏன்? அவன் மேல இருந்த தேவ திட்டம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அவங்க செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? எப்படியாவது யோசேப்பை என்ன பண்ணணும்? கொலை செய்யணும். ஏன்னா தேவனுடைய திட்டம் இவன் மேல வந்துடுச்சுன்னு ஒன்று அவனை பார்த்த உடனே அவனால என்ன பண்ண முடியல? சும்மா இருக்க முடியல. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம் மேல அவர் வைத்திருக்கிற திட்டம் என்னதென்று சொல்லி சத்ரு நன்றாய் அறிந்திருக்கிறான். அதனாலதான் என்னை விழுங்கும்படியாய் அவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடிக் கொண்டிருக்கிறான். நான் என்னுடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு, நான் என்னுடைய நன்மையை, என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடிக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்புக்கு அந்த நாளிலிருந்து எல்லாமே தலைகீழாய் மாறினது. அந்த நாளிலிருந்து அவனுக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கத்திற்குள்ளே அவன் கொண்டு போகப்பட்டான். ஆனால் நெருக்கத்தின் மத்தியிலோ யோசேப்பு என்ன பண்ணல? கர்த்தரை விடவே இல்லை. ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் நல்லவர் அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
போதும், டைம் இல்லைங்க. பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. ஆனா யோசேப்பு கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டான். ஹல்லேலூயா. அவனுடைய சுதந்திரத்தை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். ஹல்லேலூயா. ஆண்டவரை யோபை விட்டுருங்க, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கே பெரிய சோதனை வந்துச்சு. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் 7:30. அவரை எப்படியாச்சும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வீழ்த்தணும் என்று சொல்லி பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாடகர்கள், பிரதான ஆசாரியர்கள் இவர் மேல ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து இவரை எப்படியாவது கீழே விழத்தள்ளணும் என்று சொல்லி பார்த்தாங்க. ஆனாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, அவர் மேல கையை கூட போட முடியல. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நாம் அவருடைய பர்வதத்துல தங்கி இருக்கும்போது, அவருடைய பர்வதத்துல நாம் தப்பி இருக்கும்போது நிச்சயமாய் அவர் எனக்கு தர வேண்டிய சுதந்திரத்தை சுதந்திரிக்கும்படி செய்வார். ஆனா நான் என்ன செய்யணும், அவருடைய பர்வதத்திலே தங்கி இருக்கணும். அவருடைய பர்வதத்திலே யார் தப்பி இருப்பார்களோ, யார் அவருடைய பர்வதத்திலே தங்கி இருக்கிறார்களோ அவர்கள் அவர்களுடைய சுதந்திரத்தை என்ன பண்ணுவாங்க, சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 44ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். ஹல்லேலூயா. ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், அதாவது நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் யாக்கோபின் வம்சம், நான் கர்த்தருடையவன் என்று சொல்லி கையெழுத்து போடுவான். ஹல்லேலூயா. இது எதை காண்பிக்கிறது, நான் கர்த்தருடைய பிள்ளை என்று ஒருவன் யார் சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள் தான். கர்த்தருடைய பிரசன்னத்துல யாரு தங்கி இருக்கிறார்களோ, சீயோன் பர்வதத்திலே யாரு தப்பி இருக்கிறார்களோ அவர்கள் தான் தைரியமா சொல்ல முடியும் நான் கர்த்தருடையவன். அவர்கள் தான் தைரியமாய் சொல்ல முடியும் நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் போது 3ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 3:27. உங்களின் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவுடையவன் என்று சொல்லும்படியாய், நான் கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லி யார் சொல்ல முடியும்னு நீங்க பார்த்தீங்கன்னா, யார் ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய உடன்படிக்கைக்குள்ளாய் இருக்கிறார்களோ அவர்கள் சொல்ல முடியும் நான் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவை யார் தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய உடன்படிக்கைக்குள்ள நிலைத்திருக்கிறவர்கள். ஞானஸ்நானம் என்கிற அந்த உடன்படிக்கைக்குள்ள யார் இருக்கிறார்களோ அவர்கள் சொல்லலாம் நான் கர்த்தருடையவன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று எப்போ சொல்ல முடியும்னு நீங்க பார்த்தீங்கன்னா அவன் ஞான ஸ்நானம் பெறும்போதுதான். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கைக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ நிச்சயமாய் அவர்கள் தைரியமாய் சொல்ல முடியும் நான் என்னுடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. இந்த ஞான ஸ்நானம் சும்மா இப்ப பாருங்க, சின்ன வயசுல அறியாத வயசுல ஸ்நானத்தை கொடுப்பாங்க, அது வெறும் ஸ்நானம் தான். இந்த ஞான ஸ்நானம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தெளிவு வரும் பாருங்க. எனக்கு ஞானம் வரும்போது தான் நான் அதை என்ன பண்ணணும், அதுக்கு தான் ஞான ஸ்நானம்னு பேர் வந்திருக்கு. இப்போலாம் ஞான ஸ்நானம் கொடுக்கறதே டோட்டலாக மாறிடுச்சு. கல்யாணம் பண்ணணும் பாஸ்டர், ஞான ஸ்நானம் கொடுங்க பாஸ்டர், பாஸ்டர் இது செய்யணும் பாஸ்டர் சீக்கிரமா ஞான, அதற்காக கிடையாதுங்க. ஒரு வற்புறுத்தி என்ன பண்ணக்கூடாது, ஞான ஸ்நானம் எடுக்கக்கூடாது. ஞானஸ்நானம் என்பது ஒருவன் தன்னுடைய இருதயத்தின் மனசாட்சியின்படி என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நான் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் என்று சொல்லி முழு மனதோடு கர்த்தரை நம்பி கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஆனா இன்றைக்கு இந்த ஞானஸ்நானம் கொடுப்பதே வேற மாதிரி மாறி போயிடுச்சு.
கட்டாயத்தின் நிமித்தம் கொடுக்கிறாங்க. கல்யாணம் வந்துருச்சு, கல்யாணம் பண்ணணும், அதுக்காக கொடுக்குறாங்க. அதற்காக கொடுக்கிறது ஞான ஸ்நானம் அல்ல. அதில் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ 28ஆம் வசனத்தை வாசிங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்னும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஒன்றாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கைக்குள்ள நாம வந்துட்டோம்னா அடிமை என்று கிடையாது, சுயாதீனம் என்று கிடையாது, இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த கலரு அந்த கலரு, வெள்ளை கலரு கருப்பு கலரு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? ஒரே சரீரமா இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறது, அதுதாங்க அடையாளம். நான் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறேன் என்று சொன்னா அவர் கிறிஸ்து சபைக்கு ஒப்பா இருக்கிறார், அவர் சபைக்கு தலையா இருக்கிறார். நாம் எல்லாரும் அங்கத்தினரா இருக்கிறோம், நாம் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். அப்போ யார் தைரியமாய் சொல்ல முடியும் நான் கிறிஸ்து உடையவன் என்று சொல்லி? நீங்க பாத்தீங்கன்னா நான் அவருடைய சரீரத்துல ஒரு அங்கத்தினரா இருக்கிறேன். இப்போ 29ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தம் பண்ணபடியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததி யாரு? நாம வாசி சொல்லிங்கன்னா உபதியா 1:17 யாக்கோபின் வம்சத்தார், அவங்க தான் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து வருகிறவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அப்போ ஆபிரகாமின் சந்ததியார் அவங்க என்ன பண்ண முடியும்? வாக்குத்தத்தம் பண்ணபடியே சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எதை உருவாக்குகிறாரோ இல்ல எதை ஆயத்தம் பண்ணுகிறாரோ அதுவே வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். எதை வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறாரோ அதையே நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் செய்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கானத சுதந்திரத்தை அவர் உருவாக்கி வைத்துட்டார். அவர் உருவாக்கின சுதந்திரத்தை வாக்குத்தத்தமாய் அவருடைய வார்த்தையின்படி கொடுத்திருக்கிறார். இப்போ இன்றைக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே நான் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னா நான் அவருடைய சரீரத்துல அங்கத்தினராய் இருக்கணும். அதாவது இந்த பரிசுத்த பந்தியிலே பங்கு உள்ளவனாய் நான் இருக்கணும். இந்த பரிசுத்த பந்தியிலே யார் பங்கு பெற முடியும்? கிறிஸ்துவை உடையவன் என்று சொல்லுகிறவன் தான். கிறிஸ்துவை உடையவன் என்று சொல்லுகிறவன் யார்? அவன் ஞான ஸ்நானம் பெற்றவனாய் இருக்கணும். அல்லேலூயா. ஞான ஸ்நானம் பெற்றவன் தான் சொல்ல முடியும் நான் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இத்தனை ஆண்டுகள், இத்தனை வருஷம் ஆண்டவன் நம்மை ஏன் ஜீவனோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, சுகத்தோடு இந்த இடத்துல வைத்திருக்கிறாரு? நான் ஏன் தப்பி இருக்கிறேன்? நான் ஏன் இந்த இடத்துல வந்திருக்கிறேன்னா நீங்கள் இன்னும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய சுதந்திரம் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இந்த உலகத்துக்கு வந்தாங்க, வாழ்ந்தாங்க, மரித்துட்டாங்க. ஆனா இன்றைக்கு நான் ஏன் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க அறிந்து கொள்ளணும். நான் ஏன் ஜீவனோடு கூட இருக்கிறேன்னா நான் இன்னும் அவருடைய கரத்திலிருந்து பெற வேண்டிய சுதந்திரம் இருக்குது. அல்லேலூயா. அந்த சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாய் தான் கர்த்தர் இந்த இடத்துல என்னை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். இதை தான் நாம புரிந்து கொள்ளணும். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 13ஆம் அதிகாரத்துல 1-5 வசனத்தை வாசிங்களேன். யாராவது ஒருவர். ம் 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 ஆ ம் ம் ஆ ம் 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 அப்படி அல்ல. ம் 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 சீலோவாமிலே இத்தனை பேர் மரித்த போது நீங்கள் மரிக்காம இருக்கிறீர்களே என்று சொல்லி பார்க்கிறோம். நான் அந்த இடத்துல இருந்திருப்பேன்னா நான் அந்த இடத்துல மரித்திருப்பேன். ஆனா நான் அந்த இடத்துல இல்லாம இருக்கிறதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைதான் ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறாரு. நான் எப்பைக்கு நான் ஒரு இந்த உலகத்துல மண்ணோடு மண்ணாய் போயிருக்கணும், நான் இந்த உலகத்துல இல்லாம போயிருக்கணும். ஆனா இன்றைக்கு நான் ஜீவனோடு, பலனோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு ஏன் ஆண்டவர் வைத்திருக்கிறார்னா நான் இன்னும் அவருடைய கரத்திலிருந்து பெற வேண்டிய சுதந்திரத்தை நான் என்ன பண்ணணும்? பெறாம இருக்கிறேன்.
நான் அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் தான் கர்த்தர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 3 காரியங்களை குறித்து இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேச போகிறேன். இந்த சுதந்திரத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில என்னத்தை எதிர்பார்க்கிறார்? ஹல்லேலூயா. எடுத்தவங்க வாசிங்க. ஃபர்ஸ்ட் அவர் எதிர்பார்க்கிற காரியம் ஒபதியா 1:17 வாசிங்க. உண்டு. அவர்கள் எப்படி இருப்பார்கள்னா பரிசுத்தமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. யார் கர்த்தருடைய பர்வதத்திலே தங்கி இருக்கிறார்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் வைக்கிறார். அந்த அடையாளம் என்ன அடையாளம்? பரிசுத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் தான் கர்த்தர் தருகிற சுதந்திரத்தை என்ன பண்ண முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் என்று சொல்லி பரிசுத்தத்திற்கென்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏசாயாவுல 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும். 3ஆம் வசனம். அப்பொழுது ஆண்டவர் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவில் இருந்து நீக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவர் நமக்கு செய்கிறார். என்னுடைய காரியத்தை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். என்னுடைய அசுத்தத்தை அவர் எடுத்து போடுகிறார். என்னுடைய அழுக்கை அவர் கழற்றி போடுகிறார். ஆனா நான் எங்க வந்து இருக்கணும்னா அவருடைய பர்வதத்திலே தங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, அவருடைய சமூகத்துல நான் வந்து சேரணும். ஹல்லேலூயா. சீயோன் பர்வதம் என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா அது மகாராஜாவின் நகரம் என்று சொல்லி இருக்குது. அந்த மகாராஜாவின் நகரத்துல ராஜா இருக்கிறார், ஆளுகை செய்கிறவர் இருக்கிறார். ஆளுகை செய்கிறவர் அவர் என்ன பண்ணுவாரு? நம்மை ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் அவருடைய சமூகத்துல அந்த பர்வதத்திலே சீயோன் பர்வதத்திலே தங்கி இருக்கும் போது அவர் என்னுடைய அழுக்கை எடுத்து போடுகிறார், என்னுடைய குற்றப்பழிகளை எடுத்து போடுகிறார், என்னுடைய அசுத்தத்தை அவர் நீக்குகிறார், என்னை அவர் பரிசுத்தமாக்குகிறார். அவர் என்னை எப்படி பரிசுத்தமாக்குகிறார்? நேற்று கூட இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உட்கார்ந்து தன் பொன்னை புடமிடுகிறதை போல என்னை என்ன பண்றாரு? பரிசுத்தமாக்கி என்னை சுத்திகரித்து என்னை புடமிடுகிறார். அல்லேலூயா. அவர் என்னை உட்கார்ந்து புடமிடுகிறார். அவர் என்னை சுத்தமாய் மாற்றுகிறார். பாருங்க, நான் சொன்ன ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வதற்கு ஒரு நொடி போதும். ஒரு நிமிஷத்துல, ஒரு செகண்ட்ல ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியத்தையும் தலைக்கீழாய் மாற்றி போட முடியும். அவர் அற்புதத்தை செய்கிறதற்கு ஒரு பெரிய நேரம் டைம்லாம் எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஆனா என்னை அவர் சுத்திகரிக்கணும்னா என்னை உட்கார்ந்து புடமிடுகிறார். ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. அது உடனேலாம் நடக்காது. பரிசுத்தத்திற்குள்ளே நான் வரணும்னா நான் என்னை அவருடைய ஆளுகைக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கணும். ராஜா ஆளுகை செய்கிறார்னா அந்த ஆளுகைக்குள்ள எல்லாரும் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். அப்போதான் அந்த ராஜாவுடைய ஆளுகைக்குள்ள எல்லாரும் இருக்க முடியும். அதே போல நான் நேற்று கூட அந்த வசனத்தை சொன்ன, எடுத்தவங்க வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். பாருங்க, பரிசுத்தம் செய்கிறவர் இருக்கிறார், பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். பரிசுத்தம் செய்கிறவர் யார்? அவர் பரிசுத்தர். அப்ப நீங்களும் நானும் யாரு? பரிசுத்தம் செய்யப்பட வேண்டியவர்கள். பரிசுத்தம் செய்யப்பட வேண்டியவர்கள் சீயோன் பர்வதத்திலே தங்கி இருக்கும் போதுதான் பரிசுத்தர் வந்து அவர்களை என்ன பண்ண முடியும்? பரிசுத்தம் பண்ண முடியும். அவர்களை அலங்கரிக்க முடியும். அவருடைய இருக்கிற அசுசிகளை எடுத்து போட முடியும். அவருடைய அழுக்கை எடுத்து போட முடியும். அதை எடுத்து போடலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஹல்லேலூயா.
அப்பொழுதுதான் நான் பரிசுத்தமாய் மாற முடியும். நான் பரிசுத்தமாய் மாறினாதான் என்னுடைய சுதந்திரத்தை நான் என்ன பண்ண முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்போ ஒருவன் யார் அவருடைய சமூகத்திலிருந்து பரிசுத்தரை பார்க்கிறாரோ அவனுக்குள் இருக்கிற எல்லா அழுக்கு, எல்லா பாவம், எல்லா குற்றத்தை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். இதுதான் ஏசாயா பார்க்கிறாரு. நான் மகிமையும் சிங்காசனம் உள்ள தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அவருடைய உட்கார்தலை நான் பார்த்தேன். அவர் மகிமையுள்ள சிங்காசனத்திலே வீற்றிருந்தார். ஐயோ, நான் பார்த்த உடனே என்னுடைய உதடுகள் எப்படி இருந்தது சொல்றாரு? அசுத்த உதடுகளாய் மாறினது. அவருடைய சமூகத்தில் அவரை பார்த்த உடனே ஏசாயாவுக்கு எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு. இதுவரைக்கும் ஏசாயா நினைச்சிருக்கிறார் நான் தான் பரிசுத்தவான் என்று சொல்லி. ஆனா அவருடைய சமூகத்திற்கு முன்பதாக நான் எப்படி இருக்கிறேன்? அசுத்தம் உள்ளவனாய் இருக்கிறேன். அவருடைய சமூகத்திற்குள்ளே நான் அசுத்தம் உள்ளவன் என்று சொல்லி நான் எப்போ அறிய முடியும்னு பார்த்தீங்கன்னா, நான் அவருடைய பர்வதத்தில் வந்திருக்கும் போதுதான். அப்பொழுது சொல்லுகிறாரு, இதுவரைக்கும் அவர் என்ன பண்றாருன்னா, ஏசாயா பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதிக்கிற அவர் ஏஞ்சல்ஸ் தேவ தூதர்களுடைய சத்தத்தை கேட்டார், துதியின் சத்தத்தை கேட்டார். இதுவரைக்கும் இந்த துதியின் சத்தத்தை தான் கேட்டிருக்கிறாரு. ஆனா இன்றைக்கு அவர் மகிமையும் சிங்காசனம் உள்ள பரிசுத்தர் வீற்றிருக்கிறதை பார்த்தாரோ, இப்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்கிறார். என்ன சத்தம்? யாரை அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார்? ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு வரலாங்க. சபைக்கு வந்து பாடுறவங்களுடைய சத்தத்தை கேட்கலாம், ஆராதிக்கிறவருடைய சத்தத்தை கேட்கலாம், போதகர் சொல்லுகிற போதனையுடைய சத்தத்தை கேட்கலாம். இதெல்லாம் நான் வந்துட்டு கேட்டுட்டு போகிற சத்தம். ஆனா கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கணும்னா நான் அவருடைய சமூகத்திற்கு வந்து ஆகணும். ஹல்லேலூயா. நான் வந்துட்டு சபையில வந்துட்டு போகிறவனா கெஸ்டா நான் வந்துட்டு போக கூடாது. ஹல்லேலூயா. அடிமையானவன் வந்துட்டு போயிடுவான், குமாரன் தான் தங்கி இருப்பான். ஹல்லேலூயா. குமாரனுக்கு தான் அவனுடைய சுதந்திரத்தை அப்பா கொடுப்பாரு. கெஸ்டுக்கு என்ன பண்ண மாட்டாரு? கொடுக்க மாட்டாரு. நான் கெஸ்ட் போல அவருடைய பிரசனத்திற்கு வந்துட்டு ஹாய் ஜீசஸ் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறோம். சண்டே வந்துட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்டு ஆண்டவரே நான் இன்னைக்கு வந்துட்டேன் கிளம்பிடுறோம். வாரத்தில் 6 நாள் இருக்கிறத நாம மறந்துடுறோம். ஹல்லேலூயா. அவருடைய பிரசனத்திலே இருக்கிறவர்களுக்கு தாண்டுங்க சுதந்திரம் உண்டு. அவருடைய சீயோன் பர்வதத்திலேயே தங்கி இருக்கிறவர்களுக்கு தான், சீயோன் பர்வதத்திலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் அந்த சுதந்திரம் உண்டு. அவர்களை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? பரிசுத்தமாய் மாற்றுகிறார். பாருங்க, மூத்த குமாரன் இளைய குமாரன், நேற்று கூட இந்த காரியத்தை சொன்னேன். இளைய குமாரன் என்ன பண்ணிட்டாரு? பாவம் செய்யும்படி வெளியே போயிட்டாரு. நண்பர்களால் இழுக்கப்பட்டு உலகத்திற்குள்ளே போய் எல்லாவற்றையும் அவர் இழந்து போயிட்டான். ஏன்னா அப்பாவுடைய சமூகத்தை விட்டு வெளியே போயிட்டான். ஆனா மூத்த குமாரன் நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்துல இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 29. இது ஏன் இந்த காரியத்தை இப்படி சொல்றான்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதை நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா ஒரே ஒரு காரியம். அப்பாவுடைய ஆளுகைக்குள்ள இருக்கும்போது மூத்த குமாரனால் என்ன பண்ண முடியாது? தப்பு செய்யவே முடியாது. ஏன்? அவர் அவருடைய ஸ்தலத்துல இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்பா வீட்டுல இருக்கிறான். அப்பா வீட்டுல இருக்கும்போது ஒரு சின்ன தவறு செய்கிறதுக்கு கூட அங்க என்ன கிடைக்காது? சான்ஸ் கிடைக்காது. ஒரு நண்பனுக்கிட்ட கூட என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. நினைச்சதை போல வாழ முடியாது. ஏன்னா அப்பாவுடைய ஆளுகை, அப்பாவுடைய கண்கள் எப்பொழுதும் மூத்த குமாரன் மேல இருந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் தங்கி இருக்கும் போது நான் பாவம் செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே உணர்த்தி கொண்டே இருப்பாரு. மகனே நீ செய்கிற காரியம் தவறு, மகளே நீ செய்கிற காரியம் தவறு. பாருங்க, ஆண்டவர் 3 சான்ஸ் கொடுத்தார். யாருக்கு? சிம்சோனுக்கு. அவர் கிருபையாய் அளிக்கிற தேவன். அவர் கிருபை தரும்போது அந்த இடத்துல ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார். கிருபை தருகிறாரு. அதனால இந்த கிருபையை வைத்துக் கொண்டு நான் பாவம் செய்யலாம் என்று சொல்லி அல்ல. ஒரு தரம் ஆண்டவர் சிம்சோனை அந்த இடத்துல இருந்து பெலிஸ்தருடைய கையிலிருந்து தப்ப செய்தார். 2வது முறையும் ஆண்டவர் தப்ப செய்தார்.
கிருபை, இந்த கிருபையை சிம்சோன் என்ன பண்ணிட்டாரு, இது ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற வாய்ப்பு என்று சொல்லி கிருபையை தவற விட்டுட்டார். 3வது முறை ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து தூரம் போயிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஏன் துணிந்து பாவம் செய்கிறோம்? நாம் ஏன் துணிந்து கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறோம்? ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு, கர்த்தர் நம்மை பார்க்கிறாரு என்கிற அந்த நினைவே நமக்கு இல்லாம போயிடுச்சு. தாவீதுக்கு சவுலினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தெரியாம கிழிச்சிட்டாரு. அவருடைய இருதயம் பட்டு 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 பட்டுன்னு அடிக்குது. ஐயோ, நான் இந்த காரியத்தை செய்துட்டேனே என்று சொல்லி தாவீதால பொறுத்து கொள்ள முடியல. ஆனா அதே தாவீது பத்சேபாள் இடத்துல பாவம் செய்து உரியாவை யுத்தத்துக்கு முன்பதாக நிறுத்தி அவனை காலி செஞ்சுட்டு ஒண்ணுமே செய்யாத மாதிரி வந்து தேவனுடைய ஆலயத்துல வந்து செய்கிறார் பாருங்க ஊழியம். ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பி தாவீதினுடைய பாவத்தை உணர்த்தினார். அல்லேலூயா. உணர்வுள்ளவனுக்கு நான் பாவம் செய்தால் நான் தப்புன்னு அவனுக்கு தெரியும். உணர்வு இல்லாதவனுக்கு என்னதான் ஆயிடுச்சு, அதான் எனக்கு கிருபை இருக்குது. இன்றைக்கு இந்த கிருபையை தவறாய் அவர்கள் என்ன பண்றாங்க, எடுத்துக்கொண்டு ஆண்டவர் தான் என்ன தப்பு வைக்கிறாரு, அதனால என்ன, அதனால என்ன, அதனால என்ன, துணிந்து துணிந்து துணிந்து. ஏன் அவங்க துணிந்து செய்கிறாங்கன்னா, அவங்க சீயோன் பர்வதத்தில் தங்கி இல்லை. சீயோன் பர்வதத்தில் தங்கி இருக்கிறவர்கள் கர்த்தர் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற பயம் இருக்கும். கர்த்தர் எப்பொழுதும் என் நினைவாய் இருக்கிறார், நான் எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி அவர்கள் இருதயம் சும்மா இருக்காதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு ஏசாயாக்கு தோன்றுது. ஐயோ ஆண்டவரே, நான் அசுத்த நாவுகள் உள்ள ஒரு மனுஷன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை தூய்மையாக்குங்க என்று சொல்லி என்ன பண்றாரு, கேட்கிறார். அல்லேலூயா. இப்போ லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பா சொல்லுகிறாரு மூத்த குமாரனை பார்த்து, அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உனக்குரியதாக இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நான் எப்பொழுதும் சீயோன் பர்வதத்திலே தங்கி இருக்கும் போது, நான் எப்பொழுதும் அவருடைய பிரசன்னத்திலே தங்கி இருக்கும் போது அவருக்குரியது எல்லாம் எனக்கு. அல்லேலூயா. நான் என்னுடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுகிறாரு. ஏன் தெரியுமா? நான் அவருடைய வீட்டிலே எப்பொழுதும் தங்கி இருக்கிறேன். அவர் எனக்கு ஒரு பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். என்ன பெயர் சொல்லி கூப்பிடுறார்? மகனே, மகளே. இதுதாங்க ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த பெரிய ஒரு பட்டம். இந்த மகனை மகளே என்கிற இந்த பட்டத்தை விட இந்த உலகத்துல வேற எந்த பட்டம் என்ன பண்ண முடியாது, அதை ரீப்ளேஸே பண்ண முடியாது. பாஸ்டர், பிஷப், அந்த இது, இந்த பட்டம், அந்த பட்டம், இந்த பட்டம், அந்த பட்டம், அதெல்லாம் விட்டுருங்க. அவர் என்ன அப்பா நான் கூப்பிடுவோம், அவர் என்ன மகனே மகளே என்று கூப்பிடுகிறோம். இந்த உறவு எங்க தெரியுமா வரும்? அந்த சீயோன் பர்வதத்திலே தங்கி இருக்கிறவர்கள் தான். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 15ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிங்க. உத்தமனாய் யார் உமது கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. நான் அவருடைய பார்வையில உத்தமனாய் நடந்து சத்தியத்தை பேசி மனதார நீதியிலே நான் நடக்கும்போது என்னை அவர் என்னுடைய சுதந்திரத்தை சுதந்திரிக்கும்படியாய் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், சீயோன் பர்வதத்தில் இருக்கிறவர்களை அவர் பரிசுத்தமாக்குகிறார். இரண்டாவது, சீயோன் பர்வதத்திலே வருகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா, வாசிங்க சங்கீதம் 65ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனத்தை வாசிங்க. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்தமாலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே தங்கி இருக்கிறவர்களுக்கு அவர் திருப்தியை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை திருப்தியாக்குகிறார். அதான் நீங்க எரேமியால 31ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் வந்து
சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். எங்கே வருவார்கள்? சீயோனின் உச்சியிலே, சீயோனின் பர்வதத்திலே தங்கியிருக்கிறவர்களுக்கு அவர் தருகிற நன்மை இம்மைக்குரிய மறுமைக்குரிய நன்மைகள் மாத்திரமல்ல, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் கூட. அல்லேலூயா. இம்மையில என்னை எது குறித்து அவர் ஆசீர்வதிக்கிறார்னா, திராட்சரசம், எண்ணெய், கோதுமை, ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள், இவ்விதமான நன்மைகளை எனக்கு கொடுத்து என்னை அவர் என்ன பண்றாரு? திருப்தியாக்குகிறார். திருப்தியாக்கிட்டு 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினாலும் பூரிப்பாக்குவார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் ஜனங்கள் என்னுடைய நன்மையினால், நான் அவர்களுக்கு தருகிற சுதந்திரத்தின் மூலமாய் அவர்கள் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. அவர் தருகிற ஆசீர்வாதம் தாங்க எனக்கு திருப்தி தரும். அவர் தருகிற ஆசீர்வாதம் தான் எனக்கு நன்மையை தரும். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு அவர் வேதனையை கூட்டார். அல்லேலூயா. இந்த உலகத்தின் பெறுகிற நன்மைகள் அதோடு கூட சேர்ந்து வருகிறது என்னன்னா, வேதனையும் வரும். ஆனா அவர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார்னா, அது ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அதுல இருக்கிற எல்லா வேதனையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? எடுத்து போடுகிறார். யோனத்தானின் நிமித்தம் சவுலின் குடும்பத்திற்கு யாருக்காவது நான் ஏதாவது நன்மை செய்யணுமா என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லும் போது அவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், ஒருவன் இருக்கிறான், இந்த ஒருவனுக்காக ராஜா நீங்க இறங்கணும். உடனே ராஜா, அவன் யார்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாங்க என்று சொல்லி சொல்லும்போது, இந்த மேபிபோசேத்தை, முடவனா இருக்கிற இந்த மேபிபோசேத், இவன் யார்? சவுலினுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவன். சவுலினுடைய சுதந்திரம் இவனுக்குரியது. ஆனால் இவனுடைய கால்கள் முடமா இருக்கிறதுனால அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை அவனால பெற்றுக்கொள்ள முடியல. இப்போ தாவீது ராஜா என்ன பண்றாரு? வரவழைக்கிறார். அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தாவீது மேபிபோசேத்தை உட்கார வைத்துட்டு சொல்லுகிறாரு, இப்பொழுது நீ இழந்த சுதந்திரத்தை நான் உனக்கு மீண்டுமாய் தருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேபிபோசேத்தினால ஒண்ணுமே புரியல. என்னடா இது ஆண்டவரே, ராஜாவே, நான் ஒரு செத்த நாயா இருக்கிறேன், எனக்கு இந்த நன்மையா என்று சொல்லி சொல்லும்போது தாவீது ராஜா சொல்லுகிறாரு, இது உனக்குரியது, இந்த நன்மையை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி அவனுடைய சுதந்திரத்தை என்ன பண்றாரு ஆண்டவர்? தாவீது ராஜா என்ன பண்றாரு? அவனுக்கு கொடுக்கிறார். கொடுத்துட்டு ஒரே ஒரு கண்டிஷன் மாத்திர வைக்கிறாரு. என்ன கண்டிஷன்னா, நீ ராஜாவின் பந்தியில அமர்ந்திருக்கணும். ராஜாவின் பந்தியில அமர்ந்திருக்கிறது என்று சொன்னா என்னங்க? நீ சீயோன் பர்வதத்திலே தங்கி இருக்கணும், நீ எருசலேம் நகரத்திலே நீ தங்கி இருக்கணும், நீ என்னுடைய சமூகத்தில் எப்பொழுதும் இருப்பாய் என்று சொன்னா, நான் தருகிற சுதந்திரம் உனக்கு எப்பொழுதும் நித்திய காலமாய் உன்னுடைய வாழ்க்கையில தங்கி இருக்கும். அல்லேலூயா. வாசிங்க 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. உனக்கு தயை செய்து இடங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தமும் அப்பம் புசிப்பாய். ஹல்லேலூயா. நித்தமும் அவருடைய சமூகத்தில் இருந்து, நித்தமும் அவருடைய பந்தியிலே அப்பம் புசிக்கிறவர்களுக்கு, நித்தமும் அவருடைய பந்தியிலே அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு, நித்தமும் அவருடைய பிரசனத்திலே தங்கி இருக்கிறவர்களுக்கு, நித்தமும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு, நித்தமும் அவருடைய பாத தண்டையிலே அமர்ந்திருக்கிறவர்களுக்கு அவர் என்ன பண்ணுகிறாரு? இழந்து போன சுதந்திரத்தை மீண்டுமாய் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருடைய பரிசுத்த பந்தியிலே நான் பங்கு பெறும்போது, அவருடைய ராஜாவின் பந்தியிலே நான் அமர்ந்திருக்கும் போது அவர் எனக்கு நன்மையை தருகிறார். அல்லேலூயா. அவர் என்னை பரிசுத்தப்படுத்துகிறாரு, அவர் என்னை திருப்தி ஆக்குகிறாரு. 3வது காரியம் வாசியுங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல
ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி இந்நாள் வரைக்கும் சொல்லப்படும். ஹல்லேலூயா. அவருடைய பர்வதத்திலே தங்கி இருக்கிறவர்களுக்கு, அவருடைய பர்வதத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, நீ உன் ஏக சுதனும் உன்னுடைய ஒரே குமாரனுமாகிய ஈசாக்கை நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போய் ஒரு மலையிலே போய் என்னைக்கு நீ என்ன பண்ணு, பலி செலுத்து. பாதி வழியிலே நின்றுட்டு ஆபிரகாம், ஆண்டவரே இங்கேயா இங்கேயா என்று சொல்லி என்ன பண்ணல, கேட்கல. ஆபிரகாம் எங்க போறாரு, மலைக்கு போறார். மலைக்கு போனாதான், பர்வதத்திற்கு வந்தாதான் என்னுடைய காரியத்தை என்ன பண்ண முடியும், அவர் பார்க்க முடியும். அவன் மலை மேல் ஏறி தன்னுடைய குமாரன் மேல கத்திய நீற்ற வரைக்கும் அங்க எதுவுமே இல்லை, டோட்டல் சைலன்ஸ். ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல, பேசவே இல்லை. அவன் கத்தியை எடுத்து பிள்ளையின் மேல கையை ஓங்கும் போதுதான் கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. நான் பர்வதத்திலே வரும்போதுதான் கர்த்தர் என்னோடு கூட பேசுவார். கர்த்தருடைய பர்வதத்திலே தான் எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். நாம சும்மா சொல்றோம், யெகோவா ஈரே, என் தேவையை சந்திப்பீங்க, தேவையை சந்திப்பீங்க. தேவையை சந்திப்பாரு, ஆனா எங்க வரணும், பர்வதத்திற்கு வரணும். பர்வதத்துல வந்தாதான் எல்லாமே என்ன பண்ணும், பார்த்து கொள்ளப்படும். பர்வதத்துல வந்தாதான் அவர் எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவாய் நடத்த முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை கேட்கும் போது ஆண்டவர் பேசுகிறார். ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. அப்போ எங்கிருந்து அந்த சத்தம் வருது, நல்லா யோசிங்க. எங்கிருந்து அந்த சத்தம் வருது, வானத்திலிருந்து வருது. வானத்திலிருந்து வர சத்தத்தை ஆபிரகாம் வானத்திலிருந்து பார்க்கணும் இல்லையா? ஆனா ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்கிறார். எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்கும் போதுதான் அங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு புதர்ல ஒரு ஆட்டுக்கடா சிக்கி இருக்கிறத பார்க்கிறார். ஆனா சத்தம் எங்க இருந்து வருது, வானத்திலிருந்து வருது. ஆனா தேவை எங்க இருக்குது, பூமியில இருக்குது. ஹல்லேலூயா. வானத்திலிருந்து வருகிற சத்தம், ஆனா தேவை எங்க இருக்குது, கீழே இருக்குது. இதுதான் நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். எப்படி இந்த இடத்துல ஆபிரகாம் இந்த சத்தத்தை கேட்கும்போது வானத்தை அல்லவா நோக்கி பார்த்திருக்கணும். எப்படி ஆபிரகாம் கீழே ஒரு இடத்துல ஒரு புதர்ல இருக்கிற அந்த ஆட்டுக்கடாவை பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை எங்க இருந்தது, தேவனா இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தையே மாம்சமாகி பூமியினிடத்துல நம் மத்தியிலே வந்து இருக்கிறது. அந்த மாம்சமான வார்த்தை தான் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் எனக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. வானத்துல இருந்த அந்த சத்தம் இப்ப நான் வானத்திலிருந்து பார்க்கல, நான் வானத்திலிருந்து சத்தத்தை கேட்டுட்டு நான் கீழே பார்க்கும்போது எனக்காக அவர் ஆயத்தம் பண்ணின அந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நான் எங்க இருக்கணும்னு நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய பர்வதத்திலே தங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய பர்வதத்தில் தங்கி இருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் அவர்களுடைய தேவையை பார்த்து கொள்வார். இந்த மாதத்துல நீங்க தைரியமாய் சொல்லணும்னா, ஆண்டவரே உம்முடைய யெகோவா ஈரே, உம்முடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி நான் எப்பொழுது தைரியமாய் சொல்ல முடியும் என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய சமூகத்துல நான் தங்கி இருக்கும் போதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியத்தை ஆண்டவர் செய்கிறாரு. அவருடைய சமூகத்துல நான் வரும்போது என்னை பரிசுத்தமாக்குகிறார். என்னை பூமியின் ஆசீர்வாதத்தினால நன்மையினால என்னை திருப்தியாக்குகிறார். என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறார். எனக்குரிய தேவைகள் மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்குரிய காரியங்கள், என்னுடைய எதிர்காலத்திற்குரிய காரியங்கள்
எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாரு? பார்த்து கொள்கிறார். அல்லேலூயா. சீயோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. இந்த சுதந்திரத்தை நீங்களும் நானும் இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் கிரியை செய்வாராக. நீங்கள் அதை அப்படி கருத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி நீங்க விரும்புறீங்கன்னா இப்பொழுதே நீங்க எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நாம நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. Hallelujah. Oh Rabba Shabala Rabba Yandala Rabba. Thank you Lord. யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பார். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். இல்லாதவைகளை இருக்கின்றதா எனக்காய் வரவழைப்பார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று சொல்லுவோமா? என்னை நான் உம்முடைய பர்வதத்திலே வந்து என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் வைத்து ஏற்றுதாய் அவருடைய நேரத்தில் வரும்போது பலன் கொடுக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். மகளே, மகளே, உங்களுடைய கண்ணீரை அவர் துருத்தியில வைத்திருக்கிறார். இன்னும் நான் என் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளாமல் இருக்கிறேனே, இன்னும் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் இன்னும் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறேனே, இன்னும் எனக்கு வந்து சேர வேண்டிய நன்மை தாமதமாகிறதே என்று சொல்லி கண்ணீர் விடுகிற மகளே, மகனே, உன்னுடைய கண்ணீரை அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். இந்த மாதத்தில் தானே நிச்சயமாக அவர் சொன்ன வார்த்தையின்படி யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான கிருபையை, தன்னுடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான கிருபையை, அந்த நன்மையை இந்த மாதத்திலே தருவாராக, இந்த மாதத்திலே தருவாராக. ஓ ரபா ஷபதல ரபா ரிஹாந்தல ரபா, எல்லா அடைப்பட்ட வாசல்களை நீர் திறப்பீராக ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் பரத்திலிருந்து இவருடைய சுதந்திரத்தை நீர் கட்டளையிடுவீராக, இவருடைய நன்மையை நீர் கட்டளையிடுவீராக. இந்த மாதத்தில் தானே அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக, இனியும் தாமதமாகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் துரிதமாய் வருவார். ஹல்லேலூயா. அவர் துரிதமாய் வரும்போது எந்த தாமதம் அங்கே இருக்காது. அவர் எனக்காக இறங்கும்படிக்கு அவர் துரிதமாய் வந்துட்டாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஓ thank you Jesus. ஹல்லேலூயா. நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான், அவருடைய பிரசன்னத்துல தங்கி இருக்கணும், அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும், ஒவ்வொரு நாளும் அவரை தேடணும், ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை வாசிக்கணும். ஓ thank you Jesus. ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கைக்கு நான் ஒப்பு கொடுத்து அனுதினம் அவருடைய பரிசுத்த பந்தியிலே பங்கு பெற, ஹல்லேலூயா, என்னை நான் முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ராஜாவின் பந்தியிலே அமர்கிறவரா, ஹல்லேலூயா, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. எங்களை பரிசுத்தமாக்குங்க, எங்களை தூய்மையாக்குங்க, எங்களை சுத்திகரிங்க. இந்த பரிசுத்த பந்திக்கு எங்களை நீங்க தகுதியாக்குங்க. நாங்கள் அப்பொழுது உம்முடைய கரத்திலிருந்து எங்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வோம். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்க பேசுனதற்காக நன்றி. மீதியான நேரத்தை கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.